விஷுவல் ஸ்டுடியோ ஐடிஇ அப்படிங்கிறது மைக்ரோசாஃப்ட்டுடைய மிக முக்கியமான ப்ராடக்ட். சரிங்களா? இந்த விஷுவல் ஸ்டுடியோ ஐடியை யூஸ் பண்ணி C#, F#, பைத்தான், C++ இப்படி நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம டெவலப்மெண்ட் பண்ண முடியும். சரிங்களா? அவ்வளோ முக்கியமான இந்த விஷுவல் ஸ்டுடியோவை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். கூகுளை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கூகுள் சர்ச் விண்டோவில் விஷுவல் ஸ்டுடியோ 2019 டவுன்லோட் கம்யூனிட்டி எடிஷன் அப்படின்னு சொல்லி கொடுங்க. சரிங்களா? விஷுவல் ஸ்டுடியோலே ஒரு 3 வகையான எடிஷன் இருக்குது. அந்த கம்யூனிட்டி எடிஷன் அப்படிங்கிறது அவங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. சரிங்களா? அதனால முதல்ல நம்ம கம்யூனிட்டி வேர்ஷனை ஓப்பன் பண்ணிக்கிறோம். முதல்ல வரக்கூடிய லிங்க்கில் உள்ளே போய்க்கோங்க. விஷுவல் ஸ்டுடியோ ஓல்டர் டவுன்லோடு. ஸோ முதல்ல இல்லை, ரெண்டாவது அதில் போனீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோலேயே ஓல்டன் வேர்ஷன் எல்லாத்தையுமே அவங்க லிஸ்ட் டவுன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? லேட்டஸ்ட்டாக 2022 வந்துருச்சு. நம்மளுக்கு 2019 இன்ஸ்டால் பண்ணாலே போதும். சரிங்களா? ஸோ அதனால் ஓல்டர் வேர்ஷன் 2019 செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? செலக்ட் பண்ணும்போது அது இன்னொரு யூஆர்எல்குள்ளே ரீடைரக்ட் பண்ணி போகுது. சரிங்களா? அப்படி ரீடைரக்ட் பண்ணி போகும்போது அதுலேயே ஏகப்பட்ட சாஃப்ட்வேரை லிஸ்ட் டவுன் பண்ணி காட்டும். நம்மளுக்கு தேவையானது விஷுவல் ஸ்டுடியோ கம்யூனிட்டி 2019 அப்படிங்கிற வேர்ஷன். சரிங்களா? ஸோ கரெக்டாக அந்த வேர்ஷனை எங்கே இருக்குன்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அதில் டவுன்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்படி கிளிக் பண்ணும்போது நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ என்டையர் ஸ்டூடியோ சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆயிருமா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது. சரிங்களா? மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ப்ராடக்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் சின்ன சின்ன குட்டி குட்டி எக்ஸ்டென்ஷன் நிறையா இருக்கும், குட்டி குட்டி சாஃப்ட்வேர் நிறையா இருக்கும். சரிங்களா? ஸோ அப்படி எல்லாத்தையுமே அட் அ டைமில் இன்ஸ்டால் பண்ணால் எல்லாத்துக்குமே அது பிரயோஜனப்படாது. சரிங்களா? ஸோ அதனால் அவங்க ஸ்டார்டிங்கில் ஒரு இனிஷியல் இன்ஸ்டாலேஷன் பேக்கேஜ் கொடுப்பாங்க. சரிங்களா? அந்த பேக்கேஜஸை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த பேக்கேஜஸில் ஓவராலாக என்னென்ன டெவலப்மெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு சாஃப்ட்வேரையும் அவங்க லிஸ்ட் டவுன் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேரை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒன்றா செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இனிஷியல் பேக்கேஜஸை நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அதாவது ஸ்டார்ட் அப் டவுன்லோடர் அப்படின்னு சொல்லி இதை சொல்லிக்கிடலாம். ஸோ அந்த ஸ்டார்ட் அப் டவுன்லோடரை நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இது மேக்ஸிமம் ஒரு 100 MBக்குள்ளே இருக்கிற மாதிரி அவங்க செட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுறேன். இப்போ இனிஷியல் செட்டப் அப்படிங்கிறது இன்ஸ்டால் ஆகிடுச்சு. சரிங்களா? இன்ஸ்டால் ஆன பிறகு விஷுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டாலர் அப்படிங்கிற காம்பனண்ட் ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டாப் லெஃப்ட்டில் என்ன காட்டுது, விஷுவல் ஸ்டுடியோ கம்யூனிட்டி 2019 அப்படிங்கிறத காட்டுது. இந்த சாஃப்ட்வேருக்குள்ளே, அதாவது இந்த பேக்கேஜுக்குள்ளே ஏகப்பட்ட பேக்கேஜஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோ பேக்கேஜஸையும் அது லிஸ்ட் டவுன் பண்ணி காட்டும். சரிங்களா? ASP.NET, பைத்தான் டெவலப்மெண்ட், .NET டெவலப்மெண்ட், மொபைல் டெவலப்மெண்ட், ஸோ அப்படி என்னென்னலாம் நம்ம இந்த விஷுவல் ஸ்டுடியோ 2019 வச்சு பண்ண முடியுமோ எல்லாமே லிஸ்ட் டவுன் பண்ணி காட்டும். சரிங்களா? ஸோ இவ்வளோத்தையும் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோமான்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண போகிறது இல்லை. முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எம்டி சொல்யூஷனை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். சரிங்களா? எதையுமே நம்ம செலக்ட் பண்ண போகிறது இல்லை. எதையுமே செலக்ட் பண்ணாமல் எம்டியாக ஒரு சொல்யூஷனை மாத்திரம் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். சரிங்களா? இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது அது என்ன கேட்குது, டு யூ வாண்ட் டு கண்டினியூ வித்தவுட் ஒர்க் லோட்ஸ். எந்த விதமான ஒர்க் லோடையும் நம்ம செலக்ட் பண்ணல. சரிங்களா? ஓகே, ஆமாம், கண்டிப்பாக நான் எந்த விதமான ஒர்க் லோடையும் செலக்ட் பண்ணல அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால் நான் கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். சரிங்களா? கண்டினியூ கொடுத்து இன்ஸ்டாலேஷன் ஆக போகுது. சரிங்களா? ஸோ இது இன்ஸ்டாலேஷன் எப்படி ஆகும்னா, முதல்ல அந்த பேக்கேஜ் எல்லாமே டவுன்லோட் ஆகும். சரிங்களா? எவ்வளவு சைஸு எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லி அதுவே காட்டும். சரிங்களா? ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டவுன்லோட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி அது என்ன ஆகும்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் இன்ஸ்டால் ஆப்ரேஷன்ஸ். இப்படி ரெண்டும் ஒவ்வொரு டைமிங்கில் ஆகும். சரிங்களா? ஸோ இது ஆன பிறகு நம்மளுடைய வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? ஏன்னா இது ரொம்ப டைம் எடுக்கும். பேக்ரவுண்டில் ரன் பண்ண விட்டுட்டு இது கம்ப்ளீட் ஆன பிறகு நம்மளுடைய வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். இப்போ இன்ஸ்டாலேஷன் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சரிங்களா? கம்ப்ளீட் ஆன பிறகு நீங்கள் இந்த விஷுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டாலர்லேயே 3 வகையான ஆப்ஷன் வரும். ஒன்று மாடிஃபை, லான்ச்சு, அதுக்கப்புறம் மோர். நம்ம என்ன பண்ணலாம்னா லான்ச் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். நான் கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே இப்போ விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் ஆகுது. சரிங்களா? இந்த விஷுவல் ஸ்டுடியோவில் நம்ம .NET ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி காட்ட போகிறேன். சரிங்களா? கிரியேட் பண்ண முடியுமா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்களே மனசில் யோசித்துக்கோங்க. ஏன்னா நம்ம எம்டி ஒர்க் லோடு தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். .NET டெவலப் பண்ணதுக்கு தேவையான காம்போனன்ட் எதுவுமே இன்ஸ்டால் பண்ணல. வெறும் எம்டியான ஒரு சொல்யூஷன் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? அதனால இதில் நம்ம எந்த விதமான ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. சரிங்களா? நான் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் காட்டுறேன். முதல்ல நம்ம விஷுவல் ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சில பேசிக் செட்டிங் கேட்கும். சரிங்களா? உங்களுடைய பேக்ரவுண்டு எப்படி இருக்கணும், ஏதாவது யூசர் ஐடி வச்சு லாகின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் எதையுமே பண்ணாமல் சும்மா ஸ்கிப் பண்ணிவிட்டு மேபி லேட்டர் அப்படிங்கிறத கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா சும்மா பேக்ரவுண்ட் மாத்திரம் செட் பண்ணிட்டு அந்த விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுறேன்.
இப்போ இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அந்த விசுவல் ஸ்டுடியோ ஓப்பன் ஆன உடனே ஸ்டார்டிங்கில் இப்படி தான் காட்டும். இப்போ கிரியேட் நியூ ப்ராஜெக்ட்னு கொடுத்து நம்ம ஏதாவது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண முடியுமா, .NET டெவலப்மெண்ட் பண்ண முடியுமான்னு காட்டுக்கிட்டிங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம எம்டி சொல்யூஷன், அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாங்க் சொல்யூஷன் மாத்திரம் தான் இருக்குது. சரிங்களா, அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட்டை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதாவது .NET நான் டெவலப் பண்ணணும்னு நினச்சேன்னா அதுக்கு தேவையான காம்போனன்ட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக அந்த விசுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டாலர் ஓப்பன் பண்ணி மாடிஃபை அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். சரிங்களா, மாடிஃபைன்னு கொடுத்துக்கிட்டிங்கன்னா அது என்ன காட்டுக்கும்னா இன்னும் நம்ம முதல்ல பார்த்தீங்களா, ASP.NET டெவலப் பண்ணணுமா, .NET டெவலப் பண்ணணுமா, மொபைல் ஆப் டெவலப் பண்ணணுமா, இல்லைனா பைத்தான் டெவலப் பண்ணணுமா, எல்லாமே லிஸ்ட் டவுன் பண்ணோம். இதில் நான் .NET டெஸ்க்டாப் டெவலப்மெண்ட் தான் இந்த விசுவல் ஸ்டுடியோ வச்சு பண்ண போகிறேன். ஸோ அதனால் அதை டிக் பண்ணிவிட்டு மாடிஃபைன்னு கொடுத்துக்கிறேன். சரிங்களா, ஸோ இப்போது அந்த ஒரே ஒரு காம்பனண்ட் மாத்திரம் என்ன ஆகும்னா டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகும். சரிங்களா, அதே மாதிரி இது டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆன பிறகு நம்மளுடைய வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். இப்போது இந்த .NET காம்போனன்ட் மாத்திரம் டவுன்லோட் ஆகி என்ன ஆக போகுது, இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆக போகுது. சரிங்களா, இதில் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் முதல்ல பார்த்தீங்களா ஒரு ஆப்ஷன் மாடிஃபை, லான்ச்சு, மோர். ஸோ அந்த ஆப்ஷன் வந்துடும். அந்த 3 ஆப்ஷன் வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணலான்னா லான்ச் அப்படிங்கிறத கொடுத்து விசுவல் ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணிக்கிடலாம். இப்போ லான்ச் அப்படிங்கிறத கொடுத்து நான் விசுவல் ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணுறேன். சரிங்களா, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு .NET ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணி பார்க்க போகிறோம். அது கரெக்டாக க்ரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம இந்த ஆப்ஷன் எதுவுமே பார்க்கல. .NET சம்மந்தமான எந்த விதமான ப்ராஜெக்டும் நம்மளுக்கு ரெக்கமெண்டேஷனில் வரல, இந்த இதெல்லாம் க்ரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வருது. எதற்காகனா நம்ம இப்போ .NET காம்போனண்ட்டை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கன்சோல் அப்ளிகேஷனை கிரியேட் பண்ண போகிறோம். சரிங்களா, நான் கன்சோல் ஆப் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். முதல்ல ஒரு சில ஆப்ஷன் வருது. சரிங்களா, .NET ஃப்ரேம் ஒர்க் வச்சு கன்சோல் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, நான் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்க்குறேன். ஃபர்ஸ்ட்லேயே அந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்துருச்சு. சரிங்களா, ஸோ அந்த கன்சோல் ஆப்பு கிரியேட் பண்ணக்கூடிய ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ப்ராஜெக்ட் நேம் எதையுமே நான் மாற்றலை, சும்மா எல்லாமே அதே நேமில் இருக்கிற மாதிரி கொடுத்துட்டு கிரியேட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். சரிங்களா, ஸோ இது கிரியேட் ஆக கொஞ்சம் டைம் ஆகும். இந்த ப்ராஜெக்ட்டு கிரியேட் ஆகிடுச்சுன்னா இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம கன்சோல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் வந்து இந்த .NET ஃப்ரேம் ஒர்க்கை வச்சு விசுவல் ஸ்டுடியோவில் நம்மளால் பண்ண முடியும். இப்போ ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தாங்க விசுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த விசுவல் ஸ்டுடியோக்குள்ளே நம்மளுக்கு தேவையான டெவலப்மெண்ட் காம்போனண்ட்டை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நன்றி.